கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளியப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த புதிய நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை 1 கொரிந்தியர் 3:17. ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தருடைய வார்த்தை சொல்கிறது, ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று. தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய ஆலயமாய் இருக்கிறோம். தேவனுடைய ஆவி நம்மில் வாசமாய் இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவரை தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஒவ்வொரு நாளும் இந்த உலக பாவ வாழ்க்கைக்கு விலகி, உலக சிற்றின்மங்களுக்கு விலகி, உலக அசுத்தங்களுக்கு விலகி நாம் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டு இருக்கிறார். ஹல்லேலூயா. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ அழைக்கப்பட்டு இருக்கிறோம். அதனால் நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவரை ஒருபோதும் துக்கப்படுத்தக்கூடாது, அவரை நாம் அசட்டை பண்ணக்கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே தேவனை அறிந்தவர்களாய், அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிற பிள்ளைகளாய், பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும். அதுவே தேவனுடைய சித்தம். இன்றைக்கு கர்த்தரை ஏற்றுக்கொண்ட பிள்ளைகளே, கர்த்தருடைய பிள்ளைகளே, ஆவியானவரை துக்கப்படுத்துகிறார்கள். நம்முடைய இருதயத்திலே தேவையில்லாத தீமையான எண்ணங்கள், பகைகள், வைராக்கியங்கள், தேவனுக்கு பிரியமில்லாத பாவங்கள், துன்மார்க்க ஜீவியங்கள் எல்லாவற்றையும் செய்து பரிசுத்த ஆவியானவரை அசட்டை பண்ணி அவரை துக்கப்படுத்துகிறார்கள். ஆனால் நம்முடைய வாழ்க்கையிலே நம் மனம் திரும்பி வாழ அர்ப்பணிக்க வேண்டும். நம்முடைய இருதயம் பரிசுத்தமாக இருந்தால் மாத்திரமே நாம் தேவனுக்காக வாழ முடியும். தேவன் நம்மை பரிசுத்தத்திற்கே அழைத்திருக்கிறார். அதனாலே கர்த்தரை நாம் துக்கப்படுத்தாதபடிக்கு, நமக்கு பிதாவானவர் கொடுத்த பரிசுத்த ஆவியானவரை துக்கப்படுத்தாதபடிக்கு முடிவு பரியந்தமும் பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிப்போம். கர்த்தருடைய பிள்ளைகள் ஒவ்வொரு நாளும் இந்த உலக பாவங்களுக்கு விலகி நம்மை நாமே காத்து கொள்ள அர்ப்பணிப்போம். பரிசுத்த ஆவியானவர் நம்மை கண்டித்து உணர்த்துவார். பாவம் செய்யும் போது பாவம் செய்யாதே என்று எச்சரிப்பார். அந்த வார்த்தைகளை கேட்டு நாம் மனம் திரும்பி வாழ்வோம். ஒவ்வொரு நாளும் நீதியிலே நடப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருக்காக பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ண இடம் கொடுப்போம். உலக பாவங்களை வெறுத்து கர்த்தருக்காக வாழ மனம் திரும்ப அர்ப்பணிப்போம். அவர் நம்மை நடத்துகிறவர், அவர் நம்மை பாதுகாக்கிறவர், நம்முடைய குடும்பங்களை ஆசீர்வதிக்கிறவர். ஒருபோதும் தேவனுடைய ஆலயத்தை பாவம் செய்து கெடுக்காதபடிக்கு பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்காக வாழ்வோம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதித்து வழி நடத்துவார். ஹல்லேலூயா. தேவன் நம்மை பரிசுத்தமாய் வாழ அழைத்திருக்கிறார். முடிவு பரியந்தமும் பரிசுத்தத்தில் நிலைநிற்போம். அந்த பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த புதிய நாளை காண செய்த கிருபைக்காக உமக்கு நன்றி நன்றி நன்றி. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிங்கப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் உடைய கிருபையினால் நிரப்புங்க. இந்த புதிய நாளிலும் ஜெப அபிஷேகத்தினால் நிரப்புங்க, அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புங்க. ஆவிக்குரிய கிருபை வரங்களை கொடுங்கப்பா. ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். பிள்ளைகள் எங்கெல்லாம் செல்கிறார்களோ, பிரயாணமாய் போகும்போது கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருக்கட்டும். போக்கிலும் வரவிலும் பாதுகாத்து கொள்ளுங்க. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. இந்த நாளில் நாங்கள் செய்ய போகிற எல்லா வேலைகளையும் ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்களை வருதிய பண்ணுங்க, பெருக பண்ணுங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லாத செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ போகாதபடிக்கு பாதுகாத்து ஆசீர்வதிங்கப்பா. செய்கிற வேலைகளிலே மீதம் எடுக்க கிருபை கொடுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் பாதுகாத்து ஆசீர்வதிப்பீராக. வானத்தின் பல கனிகளை திறந்து எங்களை ஆசீர்வதிங்கப்பா. சகல ஆசீர்வாதத்தினால் எங்களை நிரப்புங்க. எங்களுடைய வாழ்க்கையில் என்னென்ன காரியங்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோமோ அந்த எல்லா ஜெப விண்ணப்பங்களை அங்கீகரித்து ஆசீர்வதிப்பீராக. உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. சோர்ந்து போன நம்முடைய பிள்ளைகளுக்கு பலனை கொடுங்க, சத்துவத்தை கொடுங்க, ஆசீர்வதிங்க. யாரெல்லாம் பலவீனத்தோடு சோர்வோடு இருக்கிறார்களோ என் தேவன் அவர்களை பலப்படுத்துங்க. கர்த்தருடைய கரம் பிள்ளைகளோடு கூட தங்கியிருந்து பாதுகாக்கட்டும், ஆசீர்வதிக்கட்டும். உடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. எங்களுடைய வாழ்க்கையிலே பரிசுத்தமாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார் என்று வசனம் சொல்கிறது. நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே எங்கள் இருதயத்தை பரிசுத்தமாய் காத்துக்கொள்ள, பாவ வாழ்க்கையை விட்டு விலகி பரிசுத்தமாய் வாழ அர்ப்பணிக்கிறோம். அப்பா, எங்களுடைய வாழ்க்கையிலே அதற்கேற்ற கிருபைகளை கொடுத்து எங்களை ஆசீர்வதிங்க. மனம் திரும்பி உமக்கென்று வாழ அர்ப்பணிக்கிறோம்.
மனம் திரும்புகிற அந்த வழியிலே எங்களை நடத்துங்க. துன்மார்க்க ஜீவியத்திலிருந்து விலகி மனம் திரும்பி வாழ அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற கிருபைகளை கொடுத்து எங்களை வழி நடத்துவீராக, பாதுகாத்துக் கொள்வீராக, ஆசீர்வதிப்பீராக. இந்த நாள் முழுவதும் எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்துங்கப்பா. முற்றிலுமாக தாழ்த்தி வெறுமையாக்கி ஜெபிக்கிறோம். எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.